ஏய் மச்சான், என்ன மச்சான் பீச்ல வந்து வந்தனே? நான் இப்ப 2 நாளா வந்தேன் மச்சான். என்ன திரும்ப அழைச்சு போனேன்? என்ன மச்சான் பட்டியா லவ் பண்றான் மச்சான். செட் ஆறாள் இல்ல, எனக்கு மடக்கணும். என்னடா உனக்கு செட் ஆகுது இல்லையோடா? ஓமாடா மச்சான், பெரிய செட்டு வச்சிருக்கேன். இல்ல மச்சான், பட்டியா லவ் பண்றான் மச்சான். மடங்குறாள் இல்ல மச்சான். என்ன ட்ரை பண்ணாங்க, எப்படி ட்ரை பண்ணாலும் மடங்குறாள் இல்ல. நீங்க என்ன அவளை மடக்க போனீங்கடா? என்னதுக்கு அப்படி மடக்குற? அவள்கிட்ட வாடி இருக்கும். நீ என்ன மச்சான் இப்படி காய்க்கிற? உன்னோட உதவி கேட்க வந்தா. சரி 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 சொல்லு. என்ன இப்ப அவள்கிட்ட ஃப்ரெண்ட் பட்டியக்காக சொல்லுவான், நல்ல கவிதை உண்டு, அவள் மடங்குவான்றாங்க. கவிதையோட அவளும் தானே வேணும். அதுதானே என்னட்ட ஒரு ஆள் இருக்கிறான், எழுதுவான் கவிதை. சூரியன் கூட இறங்கி வருமாடா பாக்குறேன். அப்படி எழுதுவாங்க கவிதை. வெப்பத்துக்கு வெப்பம் என்ன வெப்பம், சூரியன் கூட இருக்கும். குளிர்ந்து சந்திரனா வருவேன். அப்ப எல்லாரும் தெரிவினமாடா. அப்ப மச்சான் எனக்கு காட்டி விடு மச்சான். ஆளை காட்டணுமே. ஆண்ட படம் இல்லையே தான் ஆளுக்கு அடிக்கடி. அவள் சரியான பிஸியோட கிட்ட போ சுட்டுக்கூடாது. என்ன சரி அவரு அப்படி இல்லை, சுட மாட்டேன். இல்ல சூரியன் வாங்கி வர்றன்றா. இப்ப அவர் செய்யற எல்லாத்துக்கும் வருவாங்க. இப்ப உண்ட கவிதைக்கு அவளே நேரம் ஓடி வந்து மடியில இருப்பா. அப்படி கவிதை எழுதுவேன். இப்ப ஒரு அடிக்கிறேன் லைன்ல. அவர் கொஞ்சம் பிஸியான ஆள் தான். இப்ப வைரமுத்தோட இருக்கிறேன்னு சொன்னவர் இந்த முத்தோட இருக்கிறான்னு கேட்போமா? முத்தோ மாணிக்கமோ எடுத்து பார்ப்போம். போறோம் ஹலோ அண்ணன். ஓ நான் இஞ்ச அவர் காய்க்கிறேன். விளங்குது அண்ணன். ஓமண்ணே நான் தானோ அண்ணன். எந்த கூட்டாளி படிச்சன் கொழும்புல இருந்து வந்திருக்கான். அவன் பாவன் லவ் வேதிக்கிறான். என்ன அதுக்கு நிவாரணம்டா ஒரு நல்ல கவிதை வேணுமா அவன்? ஓமண்ண உங்கொண்ட புகழ் எல்லாம் பாடி தள்ளினான். ஓமண்ணோ என்னண்டாலன்னா அவனுக்கு ஒரு நல்ல கவிதையை உண்டு நீங்க கொடுக்கணும். அவள் ஓடி வந்து அவன் மடியிலே இருக்கணும். போக மாட்டேன் என்ற அளவுக்கு அண்ணன். ஓமண்ணே ஓமண்ணே இப்ப எந்த முத்தோட என்ன நினைக்கிறீங்க? சரியா பாருங்களா? அப்ப சரி என்ன பெரிய உதவி என்ன இருக்க வாங்க. நான் அவன் பாவம் அழுத படி இருக்கிறான். சரி என்ன ஓகே. என்ன வாராம்? இப்ப ஆள் வருது. போய் கொஞ்சம் மோட்டையும் பாட வச்சு அப்படியே இரு. அப்ப அந்த ஆள் இந்த மோர் ரியாக்ஷனையும் பார்க்கும், சூழலையும் பார்த்துட்டு மேக்கப் பண்ணி அவரை வடக்க போற மாதிரி இல்ல. உனக்கு கவிதை தானே வேணும். ஆள் வரும் பொரு. சரியா சரியோ கூழ் வரு போன போன. சரியா ஓகே அடி. என்னண்டா அவர் ஒரு மீட்டிங் எழுவலா வாலிசரோட கடற்கரை. அப்ப நீ ஒருக்கா போய் சந்தி அவரை. சரி உயரமானவர் இல்ல வெள்ளியானவர். இப்போ கவிதை எழுதி விட்டுருக்கிறாரு, நாவல் எழுதுறவர். அவரை இடிபி வந்து ஸ்பெஷலா சொல்லுவாங்க. இடிபி சார் ஒன்றா தெரியாத ஆக்களை இல்லை. நீ கேட்டாண்டா நல்ல உயர்ந்தவர், வடிவானவர், யூனிவர்சிட்டி படிச்சு நல்ல ஒரு பெரிய டிகிரி எடுக்குது எல்லாம். அப்படியானவர். நீ போய் ஒரு கவிதை சாந்தி போய் பாக்குறேன். ஓகே சரி நண்பா வெரைட்ட போட்டோ. ஓகேடா நன்றியா. ஓகே இந்த கால் சக்சஸ் ஆயினா போட்டோ எடுத்து வச்சேன். பாரன்னு சொன்னா அவனையும் காணாம இல்ல. கவிதை கடலின் நிலையில் 100. அண்ணன் சிடிபி அந்த கவிதை நான் தான். நீங்க அவர் தனியே என்னென்ன பிரச்சனை? நான் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கேன். கொழும்புல கொட்டையில கொட்டை மடிகிறாள் இல்ல. தமிழ் பற்றி பிடிச்சாலும் அவள்கிட்ட புலன் பட்டி சொல்றாள் நல்ல கவிதை. கவிதை மடக்கி எறிஞ்சிடணும் பார்த்தாடு. அப்படி கவிதை அவள் மடங்குவாளாம். அன்னையில நண்பர்கிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட அனுப்பிவிட்டார். அதான் தம்பி என்கிட்ட வந்து இந்த கவிதைக்கு வந்து 3 பேக்கேஜ் இருக்கு. ஒன்று 999 டேட்டா பேக்கேஜ் இல்ல தம்பி, கவிதை பேக்கேஜ். மற்றது 299 ரூபாய். ஹை லெவல் உண்டு 999 ரூபாய். உங்களுக்கு எதை மாதிரி கவிதை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாடல்ல உங்களுக்கு கவிதை வேணும். அப்படி எத்தனை ஜிபி என்ன?
ஜீவி இல்ல தம்பி, கவிதை. கவிதை. இப்ப உங்களோட இப்ப பள்ளிக்கூட பிள்ளைன்னு சொன்னா நீங்கள் ஒரு 199 ரூபாய் முடிக்கலாம். அதுவே ஒரு பணக்கார பிள்ளைன்னு சொன்னா ஒரு 299 ரூபாய் முடிக்கலாம். ஹை லெவல் படிச்சு டிகிரி முடிச்சு யூனிவர்சிட்டி போய் நல்ல டாக்டர் மற்ற வெளிநாட்டு மாப்பிள்ளை எதிர்பார்க்கிறேன்டா 999 ரூபாய் கவிதை தான் சிறந்த. என்ன கண்ணா நல்லா படிச்சவன். ஆனா நல்ல வசதி. கோல்பீஸ் அண்ட் கோல்பீஸ் சோப்பு கலர் கொழும்பில் ஆட்டி இருக்காங்களா கோல்பீஸ். அந்த மீன் கோல்பீஸ் அண்ட் அந்த கடற்கரை அந்த இதுல இந்த அப்பா பெரிய பார்ட்னர்ஷிப்பா. அப்போ ரெண்டும் இருக்கு, வசதியாவும் இருக்கு. சரி, அப்ப உங்களுக்கு இந்த நல்ல ஒரு கவிதையா நான் சொல்ல போறேன். உங்களோட லவரை பற்றி கொஞ்சம் பேர்கள் இதுகளை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஆளுக்கு பேர் என்ன? கனிமொழி. உங்களோட ஆளுக்காரு காவியம் சொல்ல போறேன். இப்ப கொஞ்சம் குறைஞ்ச விலை தான் தெரியும். இது பேக்கேஜ் வந்து இப்ப கன பேக்கேஜ் இருக்கு தம்பி. 999 ரூபாய் தான் உங்களுக்கு நான் போட போறேன். ஏன்டா கடைசி குறையா தம்பி? என்ன கவிதை குறையறேன்னு சொன்னா வரியலும் குறையும், பரவாயில்ல. அது பிரச்சனை இல்ல. இந்த கவிதையை பேருங்க எளிய வச்சு திடீர் தெரியும் தம்பி. நான் அன்பே நீ ஒரு பே. அப்படி புதுசா வர்ணிச்சா தானே விஷயம்லாங்க. நீ ஒரு பே, உன்னிடம் நடக்கும் நடை நான் வாங்கினேன் 100 ரூபாய் குடை. அப்படி இந்த கவிதைகளுக்கு சொன்னாதான் தம்பி வாலி. நான் கொண்டு போனேன் வாலி, உன்னை பார்த்த பின்பு தேப்பனிடத்தில் நான் காலி. அதான் தம்பி இங்க வரணும். 999 ரூபாய் பேக்கேஜ்டா இப்படியான கவிதை. ஐயோ மாட்ட கொண்டதை காட்டுங்க கொஞ்சம் மேட்டுங்க. இப்படியான கவிதையெல்லாம் தம்பி மட்டக்கூடியா இருக்கு. 999 ரூபாய் என்ன டைம் வச்சு வாங்குறீங்களா என்ன கட்டம்? இல்ல அந்த 199 ரூபாய் பேக்கேஜோ 199 ரூபாய் எல்லாம் மொக்க கவிதை. சரி நாங்க சொல்றோம் பாருங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியத்தான் அழகி என் பேர். அதான் தம்பி நான் எழுதி போட்டு விட்டு அந்த கடல் அல கூட அதை சொல்லும் திருப்பி. அதான் நீங்க கேட்டுருக்கு போறது என்னன்னு தெரியல. சரி அடுத்த கவிதையை பாருங்க. நான் காற்று வாங்க போனேன். நான் காற்று வாங்க போனேன், அங்கே கவிதை தான் வாங்கி வந்தேன். என்ன அந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ என்ன? இப்ப நான் வந்து இது வேற ஒரு ஆள் ஆர்டர் செஞ்சது. அப்படியா? இங்க நெட் எல்லாம் போன் அடிச்சு தொல்லை செய்யறேன். இது இதா வருது இல்ல. உங்களுக்கு நான் வேற பொண்ணை பார்த்து வைக்கிறேன் தம்பி. அவன் இல்லாம அதுக்கு தான் உங்கள்ட்ட வந்து. அடே நானும் புரோக்கர் வேலை தான்டா பாக்குறேன்டா. என்ன புரோக்கர்? அது பார்ட் டைம் வேலை. இது ப்ரொபோசல் சொல்லினால வார்த்தைக்கு முடிச்சிருவான் கமிஷன். சரி உங்களோட ஃபேஸ்புக் ஐடியையும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் சொல்லுங்க, டக்குனு முடிச்சு விடுவோம். என்ன புரோக்கர்ன்றீங்க? புரோக்கர்னா குறிப்பு தானே. நீங்க இப்ப குறிப்புகளுங்க, குறிப்புல கிடக்குற எல்லா விஷயம் ஃபேஸ்புக்கும் இதுல இன்ஸ்டாகிராம்லயும் கிடக்குது. இந்த ப்ரோஃபைல் போட்டோ கிடக்கு, அதுல குறிப்புல இல்ல. இதுல வந்து நீ பிறந்த ஆண்டு தேதி, உனக்கு என்ன பிடிச்சது, சிங்கிளோ மேரிட்டோ எல்லாம் கிடக்கு. அந்த ஜாதகம் பார்த்து பாதகத்துக்கு போவாம இந்த ஃபேஸ்புக்கை பார்த்து கமிட்டட் ஆகிட்ட. அப்படிதான். அது சரி. அப்ப ஃபேஸ்புக் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி விட்டுடுவீங்க? இப்ப ஃபேஸ்புக்ல கனெக்ட் பண்ணி விடுவோம். மற்றது இப்ப ஆன்லைன் லைவ் முதல் வந்து பேச பார்த்து லவ் பண்ணது. இப்போ ஃபேஸ்புக்கை பார்த்து லவ் பண்ணது. என்னட்ட வர்ற நான் எடுத்து கொடுக்குறது எல்லாம் வந்து கவிதை சொல்லித்தான் நீ மடக்கலாம். கவிதை சொல்லி இப்ப உனக்கு தெரிஞ்ச 2-3 கவிதையை சொல்லுவாங்க. உன்னோட கவிதைய ஒரு பொம்பளைகிட்ட போய் நீ கவிதை தான் சொல்லுவாங்க, அப்பதான் அது மடங்கு. சரி ஒரு கவிதை ஒன்று சொல்லு. கவிதை எனக்கு தெரிஞ்சா சொல்றேன். இது நான் இவ்வளவுக்காண்டி இதாயிட்டு கவிதை எல்லாருக்கும் அவ்வளவுக்காண்டி. பண்ண பக்கம் பீச்சில போனாலே போனாலே பொண்ணுங்கெல்லாம் கேட்ஸா நிக்குது தன்னாலே. சொல்லு. மாமா கழிச்சிட்டு வந்தான் முன்னாலே, நான் ஓடினேன் பின்னாலே. என்ன நல்லா இல்லையே? மொழிப்பிருந்தா டிக்டாக் உள்ளதுகளை பார்த்து எழுதினதோ. உள் மனசுல எழுதின. அடே இது வந்து ஒரு பாட்டுறா. பாட்டோட என்ன மாதிரி இருக்கிறீங்க? கொஞ்சம் வித்தியாசமா ஜோசிங்க கூட.
என்னென்ன இல்ல கொஞ்சம் என்ன மாதிரி இருக்காம கொஞ்சம் இது செய்யணும் தான் கொஞ்சம் டெவலப் பண்ணும். நான் இதை யோசிச்சேன் நீங்க போய் பாட்டுன்னு சொல்லி இந்தியா தான் எடுத்து காப்பி பண்ணாங்களோ. சரி எனக்கு அண்ணன் ஒன்று பண்ணா இப்ப எனக்கு அவள் வேணும் என்னங்கிறது அவள் வேணும்டா அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தருவாங்களா? அந்த அவள் இல்லையா அவள் அவளா அவள் 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 பார்த்ததிலே அந்த சொல்லும் இல்ல. இப்ப தம்பி அவள் வேணும்னு சொன்னா கோயிலுக்கு அந்த ஜோக்கு முடிஞ்சுதான் கூட இல்லாது. இப்ப நீ அவள் வேணும்னு சொன்னா நீ எங்க போகணும்? கோயிலுக்கு. அதான் சொன்னா அந்த ஜோக்கு முடிஞ்சுதான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணி போடுவாங்க. எடுக்கல என்ன போட்டோ ஜோக்க போடுறீங்கன்னு காப்பிரைட் கொடுத்துருவாங்க. இப்போ புதுசு ஜோக்கு சரியா? இப்ப உனக்கு ஒரு கவிதைன்னு சொல்ல போறேன். அவளுடைய அழகை வர்ணிக்க போறேன் சரியோ? அன்பே உன்னுடைய மூக்கு நசிஞ்சு போன கேக்கு, உன்னுடைய கன்னம் கரல் பிடிச்ச கிண்ணம், உன்னுடைய உதடு சரியோ சாயம் பூசாத தாடு, நெற்றி கரை பிடிச்ச பேட்டரி, உன்னுடைய கால் வெட்டாத வாள், உன்னுடைய விரல் நெளிஞ்சு போன உரல்,